நீங்கள் நிறைய ஹதீஸுகளை பலகீனமான ஹதீஸ்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரயாணத்தில் உள்ள துவா கபுல் ஆகாது. அது அப்புறம் ஃபர்லு தொழுகைக்கும் காமத்துக்கும் பாங்குக்கும் இடையில் உள்ள துவா கபுல் ஆகாதுங்கிறது பலகீனமான ஹதீஸுங்கிறத சொல்கிறீங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் அல்ல ஒன்று விரலை சேர்க்கிற இதையும் பலகீனமான ஹதீஸாக சொல்லிடுறீங்கன்னு சொல்லி என் நண்பர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆறுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை சுத்தம் ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டிங்களாங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் சில ஹதீஸுகளை நம்ம ஆதாரமான ஹதீஸுன்னு சொல்கிறோம். சில ஹதீஸுகளை ஆதாரம் இல்லாத ஹதீஸுங்கிறோம். குர்ஆனில் அப்படி சொல்ல முடியாது. குர்ஆனில் உள்ள இது அது ஆதாரம் இல்லாத ஆயத்து, இது ஆதாரமான ஆயத்துன்னு சொல்ல முடியுமா? குர்ஆனில் உள்ள எல்லாமே ஆதாரம் தான். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், சில ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானது என்று சொல்லுவோம், சில ஹதீஸுகள் ஆதாரமற்றது என்று சொல்லுவோம். இது என்னன்னு முதல் நீங்களாம் விளைவிக்கணும். இது அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். குர்ஆன் மட்டும் ஏன் எல்லாமே ஆதாரம்னு சொல்கிறோம், ஹதீஸுகளை பற்றி வரும்போது மாத்திரம் ஏன் சிலது ஆதாரமானதுங்கிறோம் சிலது ஆதாரமானது இல்லைங்கிறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படைன்னா, குர்ஆன் இருக்குன்னுங்களேன், குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆனில் இருக்கிற விஷயத்தை என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அவங்க சமுதாயத்தில் எழுத தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டி வைத்து கொண்டு அப்பப்போ குர்ஆன் வசனம் வந்த உடனே இதை எழுதிக்கிறங்க எழுத்து ஆக்குனாங்க. குர்ஆனை ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போதே என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு வசனம் இறங்கினவுடனே அந்த எழுத்தர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்லிடுவாங்க. கூப்பிட வச்சு உட்கார வைத்து கொண்டு, இப்போ எனக்கு இந்த வசனம் வந்தது, இந்த 4 வசனம் எனக்கு இப்போ வந்தது, இந்த 40 வசனம் எனக்கு வந்தது, இதை நீங்கள் பதிவு பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க அந்த காலத்தில் இருந்த முறைப்படி எலும்புகள்லையும் மரப்பட்டைகள்லையும் தோள்கள்லையும் என்ன செய்வாங்க, அவங்க அந்த காலத்து மெத்தடில் எழுதிக்கிடுவாங்க. பேனா பேப்பர்லாம் கிடையாது தானே, அது மாதிரி எழுதி கொள்வார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்ட்டேருந்து வருதா அதை எழுத்தாக ஆக்கி ரெக்கார்டு பண்ணிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை மனப்பாடம் செய்ய சொல்லி அதுக்கு ஒரு சாராருக்கு ட்ரைனிங் ஆர்வம் ஊட்டினாங்க. அப்போ நிறைய சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க. ஒவ்வொரு வசனம் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை மெனக்கட்டு என்ன செய்வாங்க, அதை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். தொழுகையில் வேற ரசூலுல்லாஹ் ஓதிட்டே இருப்பாங்களா, அப்போ அதை கேட்டுகிட்டே இருக்கிறோமா, எல்லா தொழுகைக்கும் போனார்னு வைங்க, அவர் எல்லாமே சகஜமாக என்னவாயிரும், மனப்பாடம் ஆயிரும். தாய்மொழியை வர அரபு மொழியை வர இருக்கிறதுனால ஈஸியாக என்னவாயிரும், அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அப்போ நம்ம போய் போனால் அந்த உச்சரிப்பையே நமக்கு வராமல் நம்ம இப்படி மனப்பாடம் ஆகும். நம்ம போய் அசர்த்து ஓதுற வச்சு மனப்பாடமான கஷ்டம். ஏன், அந்த உச்சரிப்பை நமக்கு சரியாக தெரியாது. அது ஓத தெரிஞ்ச சில பேருக்கு தான் அது வரும். அந்த மொழி தெரிஞ்சவங்களா இருக்கிறவங்களுக்கு என்னவாயிரும், ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். சஹாபாக்களுக்கு மொழி தெரியும், அந்த மாதிரி மனப்பாடம் வேறு பண்ணிக்கிட்டாங்க. அப்போ எழுதிக்கிட்டாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. அது அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எல்லா சஹாபாக்களும் கூடி ரசூலுல்லாஹ் எழுத சொன்னதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி, இதான் குர்ஆனு, இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு அவ்வளவு சஹாபியும் சேர்ந்து முடிவெடுத்து இதான் குர்ஆன்னு தந்துட்டாங்க. அப்போ குர்ஆன் என்று ஒரு குர்ஆனை நமக்கு அறிமுகப்படுத்தினது ஒரு சஹாபி இல்லை, அவ்வளோ பேரும். குர்ஆனை நமக்கு அறிமுகப்படுத்தினது யாரு, ஒரு சஹாபி இதான் குர்ஆன்னு சொல்லி இன்னொருத்தர் இல்லைன்னு சொன்னாரா? அபூபக்கர், உமர், உஸ்மான் எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்களோ அத்தனை பேரும் இதுதான் குர்ஆன், இதைத்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் என்று சொன்னார்கள் என்று ஒரு சமுதாயத்தின் சார்பாக அடுத்த சமுதாயத்துக்கு அவங்க கடத்துறாங்க. அடுத்த சமுதாயம் அப்படி அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லு, நம்ம ஒன்றை குர்ஆன்னு சொல்கிறோம். இந்த குர்ஆன் என்று சொன்னது உங்கள் வாப்பா மட்டுமா சொன்னாங்க? எங்கள் வாப்பாவும் தான் சொன்னாங்க. நான் வச்சுக்கிற குர்ஆன் எனக்கு எங்கள் வாப்பா சொன்னாங்க, உங்களுக்கு உங்கள் வாப்பா சொன்னாங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வாப்பா அம்மாவும் ஒரு அசரத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம குர்ஆன் என்று ஒன்றை நம்புகிறோம் என்று சொன்னால் நமக்கு முந்தின சமுதாயம் அப்படியே இதுதான் குர்ஆன் என்று நமக்கு சொல்லுகிறது. அந்த சமுதாயத்துக்கு அதுக்கு முந்தின சமுதாயம் சொல்லுகிறது. இப்படி சமுதாயமாகவே இது செய்தி சேர்ந்திருக்கிறதுனால இது அனைத்துமே ஆதாரபூர்வமானது. குர்ஆன் அனைத்தும் ஆதாரபூர்வமானது. ஆனால் இந்த குர்ஆன் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சில விளக்கங்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஹதீஸுங்கிறது. குர்ஆனில் இருக்கிறதே சொல்லிட்டு அதுக்கு பேர் ஹதீஸ் கிடையாது. குர்ஆனில் இருக்கிறத விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. தொலை சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எப்படி தொழுகணும்னு குர்ஆனில் இருக்காது. குர்ஆனில் என்ன இருக்கு, தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குன்னு தான் இருக்கும். இப்படி தக்பீர் கட்டுறது, நெஞ்சில் கை வைக்கிறதெல்லாம் குர்ஆனில் இருக்காது. ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டுவாங்க. அப்போ அல்லாஹ் தொழுகை சொல்கிறான், ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டுறாங்க, ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்போ இது தொழுகையில் நெஞ்சில் கை கட்டுறது, இது தக்பீர் ஒரு வலதாலின்னு சொன்ன ஆமீன் சொல்லுங்கிறது, இதுகளெல்லாம் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? குர்ஆனில் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் என்ன? ஹதீஸு. அது சுன்னான்னு சொல்லுவாங்க, சுன்னத்துன்னு சொல்லலாம், அதுக்கு பேர் ஹதீஸ்ன்னு சொல்லலாம். குர்ஆன் சுன்னான்னு சொல்லுவாங்க சில பேர், குர்ஆன் ஹதீஸ் என்றும் சொல்வார்கள். சுன்னத்துங்கிற சுன்னான்னு சொல்கிறது சரியா? அப்போ அந்த குர்ஆனுங்கிறது நமக்கு நல்லா விளங்குகிறது, சுன்னாவும் நமக்கு விளங்குகிறது. இந்த சுன்னாவில் இருக்கிறத நம்ம பின்பற்றணுங்கிறோம். இப்போ இந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ரசூல்லா இப்போ நெஞ்சில் கை கட்டினாங்கன்னு வருதுன்னு வைங்களேன். இந்த நெஞ்சில் கை கட்டினாங்கிற செய்தியை அனைவருமா சொன்னாங்க? இல்லை. இந்த நெஞ்சில் ரசூல்லா கை கட்டினாங்கன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது அபூபக்கர் சொல்லலை, அந்த செய்தியை உமர் சொல்லலை, அந்த செய்தியை உஸ்மான் சொல்லலை, அந்த செய்தியை பெரிய பெரிய 10 சஹாபாக்கள் சொல்லலை, பத்ர் சஹாபாக்கள் சொல்லலை, உஹது சஹாபாக்கள் சொல்லலை, அந்த பையத்தை ரில்வானில் உடன்படிக்கை எடுத்த சஹாபாக்கள் சொல்லலை, ஆரம்பகால முஹாஜிர்கள் சொல்லலை. யார் சொல்கிறா? ஹுல்பூண்டு ஒரு ஆள் சொல்கிறார், அவர் நபி தோழர் தான். இந்த ஒரு ஆள் தான் சொல்கிறார் ரசூலுல்லாஹ் நெஞ்சில் கை கட்டினாங்கிற செய்தியை நமக்கு சொல்கிற ஆளே யார் தான்? ஒரு ஆள் தான் சொல்கிறார். அப்போ இது குர்ஆன் அனைவரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குர்ஆன் சொன்னால் அனைவரும் அதுதான் குர்ஆன் சொன்னாங்க. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒன்றை செய்யும்போது ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருப்பார், அவர் அதை சொல்லுவார் அடுத்த மக்களுக்கு. அப்போ மீதி உள்ள யாருக்கு தெரியாது, ஒரு ஆள் தான் பார்த்துருப்பார். இப்படி ஒரு ஆள் வந்துச்சா அந்த ஒரு ஆள் என்ன செய்வார்? அடுத்த ஒரு ஆளுக்கு போய் சொல்லுவார். அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சொல்லியிருப்பார். அந்த 2 ஆளுக்கு என்ன செய்வாங்க? 3 ஆளுக்கு 4 ஆளுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் ஹதீஸுகள் பிற்காலத்தில், அது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹதீஸை புக்கு ஆக்கி வைக்கல, 1-2 பேர் எழுதி கொண்டார்களே தவிர எல்லாரும் புக்காக எழுதி வைக்கல ஹதீஸுகளை எல்லாம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு ஒரு 200-150 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த நூல் வடிவில் என்ன செய்கிறாங்க? அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒவ்வொரு ஆள் தானே ஹதீஸை சொல்கிறாங்க, இதை பயன்படுத்திக்கிட்டு இஸ்லாத்தை கெடுக்கணும்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்திலேயே. மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள், மதீனாவில் நசாராக்கள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த இஸ்லாத்தை கெடுக்கணும். கெடுக்கிறான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் பேரில் நம்மளும் ஒன்று நுழைச்சி விட்டுறலாம். ஏன்? குர்ஆன் பேரில் நுழைக்க முடியாது. குர்ஆன் பேரில் நுழைச்சா புக்கில் ஆதாரம் காட்டுறான்னு கேட்டுருவாங்க. குர்ஆன் ரெக்கார்டு பண்ணியாச்சு, எழுத்தாக்கியாச்சு, இதான் குர்ஆன் எல்லாத்துக்கும் காட்டியாச்சு. குர்ஆனில் இருக்குன்னு எவனாவது இட்டுக்கட்ட இயலுமான்னு கேட்டால் இட்டுக்கட்ட இயலாது. ஹதீஸ்ன்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? இட்டுக்கட்ட முடியும். அவன் ஹதீஸ்ன்னு 200 வருஷத்துக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று வந்த செய்திகளில் காவாசி தான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்குது. முக்காவாசி என்னவா இருக்குன்னு கேட்டால் அவன் விட்டடிச்சதாக இருக்கிறது. அவன் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ் பேரில் இப்போ ஒருத்தன் அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்கு? ஒருத்தன் சொரக்காய் விற்கிறான்னு வைங்க, இந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு போவான். இது உடனே வித்துட்டு திரும்பணும். அதுக்கு என்ன செய்வான் தெரியுமா? மன்னக்கல துப்பா பக்கத் தகலல் ஜன்னா, யார் சொரக்காயை திங்கிறானோ சொர்க்கம் போய் விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றான். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கொண்டா கொண்டா, எனக்கு ஒரு சொரக்காய் உனக்கு ஒரு, வாங்குவாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மேலே ஒரு மரியாதை இருக்கிறது. ஒருத்தர் என்ன செய்யலாம்? சொரக்காய் வியாபாரி, அவன் இஷ்டத்துக்கு சொரக்காய் இப்போ விற்கணும். என்ன செய்யறது? மன்னக்களை இப்படி ஹதீஸ் எழுதி வச்சுக்கிறாங்க, மன்னக்களை துப்பா பக்கத் தகலல் ஜன்னா, சொரக்காய் தின்றால் சொர்க்கம் போகலாம், உடனே சொரக்காய் வித்து போயிடும். அப்போ இப்படி அவன் என்னென்ன தொழில் பண்ணுறானோ அதையெல்லாம் யார் பேரில் சொல்ல ஆரம்பித்தான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு விட்டு எடுக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், யூதர்கள் என்ன பண்ணுவான்னா, இஸ்லாத்தை கெடுக்கிற மாதிரி அருவருப்பான அசிங்கமான விஷயங்களை எல்லாம், மடத்தனமான உளறல் கிறுக்குத்தனங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு எழுதி வச்சாங்க ரசூலுல்லாஹ் பேரில். அப்போ தான் என்ன செய்யுங்க? இஸ்லாத்தை வெறுக்கிற மாதிரி வரும்ல. எப்படி உதாரணமாக எடுத்துக்கிட்டா, அல்லாஹ் என்ன செஞ்சானா, முதல்ல குதிரையை படைத்தான். எப்படி பாருங்க, எப்படி கிறுக்குத்தனமா எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். எப்படி? அல்லாஹ் முதல்ல எதை படைத்தான்? குதிரையை படைத்தான். அந்த குதிரையை வேகமாக ஓட விட்டான். அந்த குதிரையிலிருந்து வேர்வை சொட்டு சொட்டாக வடிந்தது. அந்த வேர்வை எடுத்து தன்னை படைத்து கொண்டான் அதிலிருந்து. எப்படி? அந்த குதிரையை படைச்சு விட்டானா, அந்த குதிரைக்கு வேர்வை வந்துச்சான், அந்த வேர்வை எடுத்து அதிலிருந்து தன்னை படைத்து கொண்டான். அல்லாஹ் அப்புறம் இது ஏதாவது அறிவுக்கு பொருந்ததா? அல்லாஹ் தான் ஆல்ரெடி இருக்கிறானே, அல்லாஹ் முன்னாடி இருக்க போய் தானே குதிரையை படைக்கிறான். குதிரையை படைச்சாகும் போது அந்த குதிரை வேர்வையிலிருந்து தன்னை படைத்து கொண்டான்னு சொன்னா, அப்ப குதிரை யார் படைச்சது? இதை கேட்டால் உங்களுக்கு என்னவாகும்? முகமது நல்லா உளறி இருக்காரு நினைப்பீங்களா இல்லையா?
முகமது உளறி இருக்காரு நினைப்பீங்களே, அதுக்காக செஞ்சானுவோம். அதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த யூதர்கள் அங்கே இருந்து கொண்டு ரசூல்லா பேரை சொல்லி நம்ம விட்டு அடிக்கலாம், இப்படி எல்லாம் அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் நூல் இருக்குது, அதை படித்த சிரிப்பு தான் வரும். அது மாதிரி அழகான பெண்களை பார்ப்பது கண்களை கூர்மையாக்கும் ரசூல்லா சொன்னாங்களாம். இது எப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? அழகான பெண்களை பார்ப்பது கண் பார்வையை கூர்மையாக்கும். இதையும் பண்ணதே, இதெல்லாம் அந்த யஹூதி பண்ண வேலை. இப்படி எல்லாம் சொன்னா ரசூல்லா மேல என்ன செய்யும், அப்படியே ஒரு மாதிரியான ஆளோடு இருக்கா இருந்தாலே மக்களை கெடுத்து நாசமாக்கி இருக்காரான்னு வெறுப்பு வரும்ல. இந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டாங்க, 150 வருஷத்துக்கு இடையில குரான்ல கை வைக்க முடியல. ரசூல்லா சொன்னாங்க புக்கு இல்லாத காரணத்தினால வாயில வந்ததையெல்லாம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அவன் சுயநலத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அது மாதிரி இந்த ஆட்சியில் ராஜாக்கள் இருந்தாங்கல்ல, இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக ஹதீஸை உண்டாக்க சொல்லிடுவாங்க. ரொம்ப எதிர்க்கிறாங்க, இப்போ நமக்கு ஏதாவது தோதுவா ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு அதுக்கு ஆளுக்கு இருந்தானுங்களா, காசுக்கு விலை போகிற ஆளுக்கு இன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஹிஜ்ரி 100 ஒருத்தர் தோன்றுவார், அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள்னு சொல்லி இவர் பேரை சொல்லி ரசூல்லா சொன்னாங்கன்றாங்க. அன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்காருன்னு வைங்களேன், அந்த ஒரு ஆட்சி அப்துல் மலிக்னு ஒரு ஆட்சியாளர் இருக்காருன்னு வைங்க, ஹிஜ்ரி 100 அப்துல் மலிக் என்று ஒரு மன்னர் வருவார், அவருக்கு நீங்கள் கட்டுப்படுவது உங்களுடைய மார்க்க கடமை ரசூல்லா சொன்னாங்க. இவன் வாங்கி முடிக்கிறோம் எல்லாரும், நம்ம எதிர்க்கக்கூடாது, இவரை ரசூல்லா வந்து கேட்டுக்கிற சொல்லிட்டா, இதுக்காக வேண்டி செஞ்சானும். அதே மாதிரி இந்த மதுகப்புக்காரங்க அவன் என்ன செய்வான், என்னுடைய உம்மத்திலே அபு ஹனீஃபா என்று ஒருத்தர் வருவார், அவர் தான் இந்த சமுதாயத்தின் விடிவெள்ளி விளக்கு, அவரை நீங்கள் பின்பற்றுவது உங்களுடைய கட்டாய கடமை ரசூல்லா சொன்னாங்க இப்படின்னு அவன் என்னென்னத்தை உண்டாக்குறானோ அதை எல்லாமே ரசூல்லா சொன்னாங்கன்றான். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த அதுக்கு நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இவங்க தௌஹீத் ஜமாத்துக்காரங்க ஹதீஸை பிடிச்சி லைஃபுங்கிறாங்க பலவீனங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஏன் செஞ்சேன்னு விளங்கிட்டு அப்படி சொல்ல மாட்டீங்க. ஏன் இது செஞ்சோம், இது இல்லைன்னா எங்கே போய் நின்றுக்கும். இந்த ஹதீஸுகளை வடிகட்டவில்லை என்று சொன்னால் கண்ட குப்பைகள்லாம் இஸ்லாமுடைய நிலை பெற்று போயிருக்கும். அப்போ தான் இந்த ஹிஜ்ரி 150 ரசூல்லா மௌத்துக்கு பிறகு 150 200 வரைக்கும் இருந்த அந்த அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க, ஆஹா டேஞ்சராவில் ரசூல்லா பேரில் விளையாடுறாங்க, இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கணுமே, சரியானதையும் தவறானதையும் பிரிக்க வேண்டிய அவசியமாகுது. அப்போ 75% பொய், 25% மெய் கலந்து கிடக்கிறது, எல்லாம் கால ரசூல்லான்றாங்க, ரசூல்லா சொன்னாங்கன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ கூடி அப்போ அந்த ஹதீஸுகளை வந்து ரசூல்லா சொன்னது எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு விதியை உண்டாக்கணும்னு அவங்க ஆலோசனை பண்ணி விதியை உண்டாக்குறாங்க. எப்படி உண்டாக்குறாங்க, ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து இப்போ இன்னைக்கு சொல்கிறார், இன்னைக்கு வேணாம், ரசூல்லாவுடைய காலத்திலேருந்து ஒரு 150 வருஷத்துக்கு பிறகு நம்ம இருப்பதாக வச்சுக்கிறோங்க. நம்ம இருக்கிறோம், எப்போ இருக்கிறோம், ரசூல்லா மௌத்தா போய் 150 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ தான் 150 வருஷம் ஆயிருக்குன்னு வைங்க. இப்போ ஒருத்தர் ரசூல்லா சொன்னதா சொன்னால் அவர் ரசூல்லா சொன்னது கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டார். இப்போ நம்ம ரசூல்லா மௌத்தா போய் 150 வருஷம் ஆச்சு, 150 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்துட்டு கொடுத்தேன் ரசூல்லா சொன்னாங்கன்னு கேட்டால் அவனுக்கு கேட்டிருக்க முடியுமா? நீ எப்படா ரசூல்லா சொன்னதை கேட்ட, ரசூல்லா 150 வருஷம் மௌத்தா போயிட்டாங்களே, உன்ட்ட எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சட்டை பிடிக்கணுமா இல்லையா? அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அதை பிடிச்சாங்க சட்டையை, உனக்கு யார் சொன்னான், உனக்கு யார் சொன்னாங்கிறது அளவுகோலை வச்சாங்க. என்ன செஞ்சாங்க, எவனாவது ரசூல்லா பேரில் சொன்ன சட்டையை பிடி, உனக்கு சொன்னவன் யார் அதை சொல்லுங்கணும். அவன் ஒரு பேரை சொல்லுவானா, அவன் வந்து நெசமாக இருந்தான் அப்படி ஒருத்தன், அவனுக்கு யார் சொன்னான், அவனுக்கு யார் சொன்னான்னு சொல்லி அப்போ ரசூல்லா வரைக்கும் உள்ள லிஸ்ட்டு சொல்லணுவன். ஒரு ஆள் வந்து 150 வருஷத்துக்கு முந்தைய ரசூல்லா சொன்னதா சொல்கிறதா இருந்தால், எனக்கு வந்து இஸ்மாயில் சொன்னார், இஸ்மாயிலுக்கு மூசா சொன்னார், மூசாவுக்கு முஸ்தபா சொன்னார், முஸ்தபாவுக்கு அப்துல் காதர் சொன்னார், அப்துல் காதருக்கு அபு ஹுரைரா சொன்னார், அபு ஹுரைரா ரசூல்லாட்ட நேரம் கேட்டார், இப்படி சொல்லணும். ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தால் ரசூல்லாட்ட நேரம் கேட்டாங்கல்ல, அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ சொல்கிறான்ல புதுசாக உண்டாக்கி இவன் வரைக்கும் என்ன செய்யணும், அவ்வளோ பேரையும் லிஸ்ட்டு விட்றான்ட்டாங்க. அதோடு மூடிட்டாங்க. ஆஹா லிஸ்ட்டு கேட்குறாங்க, ரசூல்லா பேரில் எதையாவது சொல்கிறதா இருந்தால் என்ன கேட்பானுவ, லிஸ்ட்டு கேட்பான், ஆதாரங்க. இப்போ லிஸ்ட்டு சொல்ல இயலாது, அன்றைக்கி அவங்க செய்யாட்டி நம்ம 1400 வருஷத்துக்கு லிஸ்ட்டு போட வேண்டி வந்துடும், கண்டுபிடிக்க கஷ்டமாக போயிடும். 150 வருஷத்தினால லிஸ்ட்டுங்கிறது 5-6 தான் வரும். ஒரு ஹதீஸை சொல்வதற்கு 150 வருஷம் தான் ஆயிருக்குது. ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் 4 5 ஆள் ரசூல்லாவாயிரும், போய் சேர்ந்துடும். அதனால அந்த காலத்தில் லிஸ்ட்டை கேட்டவொன்னு என்னவாயிடுச்சு, அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அதுக்கு சில ரூலை உண்டாக்குனாங்க. என்ன ரூல் உண்டாக்குனாங்க, ரசூல்லா சொன்னதாக ஒருவர் சொன்னால் அவர் யார்,
அவருடைய குணம் என்ன, அவருடைய நேர்மை என்ன, அவருடைய நாணயம் என்ன, அவர் பொய் சொல்லக்கூடியவரா, அவர் ஒழுங்கான முஸ்லிமா என்று முதல்ல அவரை பாரு. அவரை பார்த்தவர் நிற்காத, அவருக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாருங்கிறார்ல, அவர் யாரு, அவர் நல்லவரா, அவர் ஒழுக்கமானவரா, அவர் பொய் சொல்லாதவரான்னு பார்த்து இந்த 5 பேர் வந்து 5 பேர் வரலாறையும் கொண்டு வந்துருவாங்க. 5 பேர் வரலாறையும் வைத்து அப்போ என்ன செய்வாங்க, ஆஹா இதில் ஃப்ராடு ஒருத்தருக்கான நடுவில் இவன் விட்டு கட்டிருப்பான் தள்ளிடுவாங்க. அந்த 5 பேரில் ஒரு ஆள் ஃப்ராடாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த நடுவில் உள்ள ஆட்களை எல்லாம் எடை போடுவாங்க. அதில் ஒரு ஃப்ராடு இருந்துச்சுன்னு வைங்க, ஏய் நீ ஃப்ராடுமே, இந்த ஹதீஸ் பொய் தூக்கி போடு. இப்படியே என்ன செஞ்சாங்க, சொல்லக்கூடிய ஆள் பொய்யனா இருந்தால் ஹதீஸ்லையும் பொய் சொல்லுவான் இல்லைங்க. பொய் ஃப்ராடு பித்தராட்டம் சொல்கிறவனா இருந்தான்னா அவன் ஏன் ரசூலுல்லாஹ் மேலே பொய் சொல்ல முடியாது? அதனால் என்ன செஞ்சாங்க, யார் பொய் சொல்ல மாட்டானோ, யார் நேர்மையானவர்கள் என்று மக்களால் அறியப்பட்டிருக்கிறானோ அவன் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆத்தட்டிக்காக இல்லாத ஆளுங்க சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு ரூலை உண்டாக்கணும்னு அந்த 75ல் ஒரு 50 ஓடி போச்சு. 50% வச்சு 50% பொய்கள்லாம் எங்கே போச்சுன்னு எல்லாம் வாய முடிக்கிட்டானோ, எங்கே போச்சுன்னு தெரியல, ஒளிச்சு கட்டிட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸுகளில் வந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, இன்னொரு ஆள் சொன்னதா சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதா இருந்தால் 2 பேரும் சமகாலத்தில் இருக்க வேண்டும், 2 பேரும் ஒரு பகுதியில் இருக்க வேண்டும். இப்போ வந்து உதாரணமாக வந்து எனக்கு வந்து நேரு சொன்னார் நான் சொல்கிறேன், ஜவஹர்லால் நேரு சொன்னார் நான் சொல்கிறேன். நீங்கள் சட்டையை பிடிக்கணும், நேரு காலம் என்ன ஓங்காலம் என்ன, நேரு நீ பார்த்தாச்சு இருக்கிறியா? அப்போ நேரு மௌத்தா போகும்போது நீ சின்ன பிள்ளையா இருந்திருப்பப்பா, நீ பிறந்திருக்க மாட்டே, இல்லை சின்ன பிள்ளையா இருந்திருப்ப, நீ எப்படி நேரு சொன்னாருங்கிறன்னு சட்டை பிடிப்பில இல்லையா? அப்போ நான் வந்து ஒரு ஆள் சொன்னதா சொன்னால் அவரும் நானும் ஒரு காலத்தில் இருந்திருக்கணும், ஒரு ஊரில் இருந்திருக்கணும். அவர் டெல்லியில் இருந்துக்கிட்டு நான் வந்து தேவட்டில் உட்காந்துக்கிட்டு நேரு சொன்னார்னாலும் கேட்க மாட்டோம். ஏன் நேரு வந்து தேவரத்துக்கு வந்தாரா, இல்லை நீ டெல்லிக்கு போனியான்னு கேட்போம். அது போனது உறுதியானதான் அந்த செய்தியை ஏற்றுக்குருவோம். இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து இருக்கிறார்களான்னு தேடுறாங்க. அவருடைய மௌத்து எப்ப, இவருடைய மௌத்து எப்ப, இந்த 2 பேரும் ஹயாத்தோடு சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடை போட்டவுடனே அதில் கொஞ்சம் பொய்கள்லாம் ஓடியே போச்சு. அது மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஆள் வந்து ஒரு 50-60 வயசு வரைக்கும் ஒரு சராசரியாக இருப்பார். ஒரு 60க்கு மேலே மரகலண்டு போயிடும் முக்கால்வாசி பேருக்கு. 60 வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க. 60க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் வயசாக என்ன ஆயிரும், இப்போ இருக்கிற மாதிரி பிரைட்டாக நம்ம போக முடியுமா? இப்போ நல்லா பிரைட்டாக சிந்திக்கிறோம், அப்படி ஆராய்ச்சி பண்ணுறோம்ல, இப்படியே கடைசி வரைக்கும் இருக்குமானா இருக்காது. ஒரு சாவியை வச்சுக்கிட்டு எங்கே வச்சேன்னு தெரியலையேன்றுவாங்க. அப்போ என்ன செய்கிறதுனா, ஒரு ஆள் வந்து இப்போ நல்லவர்னு இருக்கான்னு வைங்க, அவர் வரலாறு எடுப்பாங்க. இவர் எப்போ செத்தார், சாவும்போது இந்த சேஞ்ச் ஆகாமல் இருந்தாரா, மரகலண்டு போகாமல் இருந்தாரான்னு பார்ப்பாங்க. சாவும்போது மரகலண்டு போயிட்டாருன்னு சொன்னால் அவர் செய்து 2ஆக பிரிச்சுருவாங்க. இவர் வந்து 55 வயசுக்கு முந்தி உள்ளது தான் ஏற்றுக்கிறேன்னு, இவர் 55 வயசுக்கு பின்னாடி அறிவிச்சாருன்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்க முடியாதுங்க. அவருக்கு யாபக சக்தி இல்லை. யாபக சக்தி இருக்கும்போது நல்லா இருந்த எத்தனை பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல திறமையான ஆள் இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன்னு நான் ஒரு சொல்லிட்டு இருக்கேன்னு வைங்களேன், நான் ஒரு சேஞ்ச் ஆகி போயிட்டேன்னு வைங்க, வயசாகி போய், அப்போ நீங்கள் வந்து அப்போ சொல்கிறத ஏற்றுக்க முடியுமா? உளர்றாருன்றீங்க, வயசுக்கான விட்டுருங்கப்பா மரங்கள் அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது. அதனால எல்லாருக்கும் இல்லை, அதிகமான பேருக்கு இப்படி ஏற்படும். அப்போ அந்த அறிவிப்பாளர் எப்படிலாம் பார்ப்பாங்கன்னு கேட்டால், இவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஷார்ப்பாகவே இருந்தாரா? 35ல் மௌத்தா போயிட்டா அப்புறம் பஞ்சாயத்து இல்லை, 45ல் மௌத்தா போனால் பஞ்சாயத்து இல்லை, 75ல் மௌத்தா போனான்னு வைங்களேன், அவர் போய் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 75ல் மௌத்தா போனார 75 வரைக்கும் தெளிவாக இருந்தாரா, 75 வரைக்கும் அதே யாபக சக்தியில் இருந்தாரெல்லாம் தேடுவாங்க. ஆமாம் இருந்தார்னா ஓகே விடுன்றுவாங்க. இல்லை இவர் வந்து ஒரு 50-60 தான் கரெக்டாக இருந்தார், அதுக்கு பிறகு வாயில் வந்தெல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய ஸ்டடி மைண்ட் இல்லை, அப்போல்லாம் மாறிக்கிருச்சு அப்படின்னு ரெக்கார்டு வந்தால் என்ன செய்வாங்க, அவர் நல்ல ஆள் தான், கடைசி காலத்தில் சேஞ்ச் ஆகி போயிட்டாரு அப்படின்னு குறிப்பிட்டு வச்சு போடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான அடிப்படையிலும் ஹதீஸ்ல என்ன செய்வாங்க, இவர் வந்து யாபக சக்தி இல்லாமல் அறிவிச்சிருக்காரு, அப்போ உண்டுங்கிற இல்லைன்னு அறிவிச்சிருப்பாரு, இல்லைங்கிற உண்டுன்னு அறிவிச்சிருப்பாரு, கையில் மடியில் போட்டு கூட யாபக சக்தி இல்லாத காரணத்தினால உளறி இருப்பாரு, தூக்கி போடு ஹதீஸ் இல்லைன்றுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து பொய்யான ஆளாக இருந்தார்னா பொய்யா சொல்லியிருக்கலாம். நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னதை தள்ளலை, ஹதீஸை தள்ள, ரசூலுல்லாஹ் சொன்னதை தள்ளுறோம், சொன்னாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். சொன்னாங்கன்னு தெரிஞ்சதை ஏற்றுக்கொள்கிறோம்,
சொன்னாங்க என்பது சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் தூக்கி போட்டுறோம். இப்படியான ஒரு விதிமுறை எடுத்தாங்க. அதே மாதிரி ஹதீஸ்ன்னு சொல்றாங்க, குர்ஆனோட நேரம் மோதுது. அப்போ நம்ம டக்குன்னு பார்ப்போம், ஆளெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. குர்ஆனில் மோதுற மாதிரி ரசூலுல்லாஹ் பேசியிருப்பாங்களா? குர்ஆன் ஒன்று இருக்குது, குர்ஆனுக்கு மோதுற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஆள் சொல்றாரு. அப்போ என்ன செய்வாங்க? இது ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை. ஏன் இல்லை? குர்ஆனை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் தான், இது அல்லாஹ்விடம் வந்ததுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு மாத்தமா அவங்களே எப்படி பேசுவாங்க? இது யாரோ ஒருத்தர் யாவோ சக்தி குறைவுனாலேயோ அல்லது கவனக்குறைவுனாலேயோ அல்லது எவனோ ஒரு விஷமி நுழைஞ்சி வேஷம் போட்டுக்கொண்டு பொய் சொல்லியோ திணிச்சிருக்கிறான், இது ஃப்ராட் செய்தி, இந்த செய்தி தூக்கி போடு அப்படின்னு தள்ளிடுவாங்க. இப்படியெல்லாம் இந்த அளவுகளை உண்டாக்கின பிறகுதான் அவங்க ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி கடன் பட்டோம்னா, அபு ஹனீஃபா ஷாஃபி இமாமுக்கெல்லாம் நன்றி கடன் படலை. யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க? இதை செஞ்சு ஃபில்டர் தந்துட்டு போனாங்களே, இந்த ஹதீஸ்களை இதுக்குன்னு மெனக்கட்டு இதுக்குன்னு பாடுபட்டு பொய்யான செய்திகளை அன்னைக்கு கழிச்சு கட்டிட்டு போனாங்களே, 75% குப்பைகளை எல்லாம் இது குப்பை என்று சொல்லி அழகா வடிகட்டி அது ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்காக பாடுபட்டாங்களே. அது மாதிரி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அது மாதிரி மாலிக் இமாமு, அது மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற அறிஞர்கள், இவங்க மாதிரி ஆட்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி பாடுபட்டு செஞ்சிட்டாங்க. இப்போ இதில் இப்படி செஞ்ச பிறகு அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஹதீஸ்ன்னு எழுதப்பட்டதில் என்ன இருக்குது? இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஒரு 5% அளவுக்கு என்ன இருக்கிறது? சரியான ஹதீஸ் என்று பதிவு செய்யப்பட்டதை ஒவ்வொரு காலத்தில் உள்ளவங்களை தேடி பார்க்கும் பொழுது இது சரியானது இல்லை. ஏன்? வரலாற்று குறிப்புகள் நம்ம கையில் இருக்கிறது. ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய பிறப்பு இறப்பு கேரக்டர் எல்லாமே இருக்கிறது. இதில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு ஆள் உதாரணமாக அப்துல் காதருக்கு இஸ்மாயில் அறிவிச்சார்னு வரும். இஸ்மாயில் எத்தனை இஸ்மாயில் இருந்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த இஸ்மாயிலுக்கு போல இந்த இஸ்மாயில் நினைச்சுக்கிறார். இவர் என்ன பண்ணுவார்? அப்துல் காதர் நல்ல ஆள், இஸ்மாயில் நல்ல ஆள் தானே, ஓகே, சரியான சீன் எழுதி போயிடுவார். பிந்தி வந்தவங்க தேடி பார்ப்பாங்களா, இவர் இந்த இஸ்மாயில் இந்த ஆள் கிடையாது, வேற இஸ்மாயில் இவர் மூசாவுடைய மகன், இவர் ஈசாவுடைய மகன், இவர் தப்பாக விளங்கிட்டார் அப்படின்னு சொல்லி பின்னாடி உள்ளவங்க என்ன செய்வாங்க? கண்டுபிடி சொல்லும் பொழுது அப்படி 1-2 என்னவாக ஆள் மாறாட்டம் பண்ணி தப்பாக விளங்கிட்டு கூட தவறானவரை நல்லவர் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் என்னவாகும்? அதை ஹதீஸ்களை ஃபில்டர் பண்ணுவாங்க. இது கியாமத் நாள் வரைக்கும் இது இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் என்ன இருக்கும்? எத்தனையோ சரியான ஹதீஸ்கள் என்று சொல்லப்பட்டவைகளை பின்னாடி வந்தவர்கள் அந்த வரலாற்று குறிப்புகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதெல்லாம் சரியில்லை, 95% சரி பண்ணிட்டு போயிட்டாங்க. எது தவறானது அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கஷ்டம் இல்லாமல் நம்ம ஆக்கி தண்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு 5% என்ன இருக்கிறது? பொய்யான செய்திகள் சரியான செய்திகளோட கலந்து இருக்கிறது. அதை இப்போ நம்ம அனைத்தையும் கண்டுபிடிச்சிட்டு போவோமாண்டா சொல்ல அவர் கேட்ட கேள்வியே தான். இப்போ நாளைக்கு வரலாற்றுதை நீங்கள் பலவீனன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. வழங்குதா? அப்போ நாளைக்கு பண்ணிட்டா என்ன செய்யறேன்னு கேட்டால் அப்படி ஆதாரத்தோடு கிடைக்குமையானால் அதையும் சொல்லத்தான் செய்வோம். ஏன்? அனைத்தும் தெரிந்த மனிதன் எவனுமே கிடையாது. எந்த ஒரு மனிதனுமே நான் கரை கண்டு விட்டேன், இனிமேல் இதில் எதுவும் கிடையாது, எனக்கு தெரியாத ஒரு மிஸ்டேக்கே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நாம சரியான என்று நினைத்து போகக்கூடியதை பின்னாடி உள்ளவங்க ஆதாரத்தோடு சுட்டி காட்டுவார்களே, ஆனால் அது சரியாக இருக்குமே, ஆனால் நாம சொன்ன தூக்கி போட்டு அதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமளே ஒன்றை சொல்லியிருப்போம், ஒரு ஆள் சரியான நினைச்சிருப்போம், அது அவரை பற்றின குறிப்புகள் குறைவாக கிடைத்திருக்கும். இன்னொருத்தர் தேடி பார்த்து அதிகமான குறிப்புகளை தேடி எடுத்திருப்பாரு, அவர் என்ன சுட்டி காட்டுவார், நம்மளே மாற்றிக்கொள்வோம். அதனால நீங்கள் என்ன பார்க்கணும்? நீங்கள் வாழுகிற நேரத்தில் உள்ளதான் உங்கள்கிட்ட நல்லா கேள்வி கேட்பான். சில பேர் என்ன செய்கிறாங்க? நீங்கள் சரியானு சொல்லக்கூடியது அடுத்த தலைமுறையில் பலவீனமான ஆகிவிட்டால் என்ன? ஒன்றும் இல்லை, உங்களை கேட்க போகிறான். நல்லா யாரை கேட்பான்? ஆகிட்டா அவன் விட்டுற வேண்டியதான். உங்களுக்கு அறிவுக்கு பட்டதானங்க அல்ல கேட்பான். நம்ம வாழும்போது ஒருத்தர் திருடிட்டான், திருடினவனை பிடிக்கிறோம், போலீஸில் பிடிச்சிடறான். இவன் மட்டும்தானா திருடன்? இந்த இதில் திருடன் இருக்க மாட்டானான்னு சொல்ல முடியுமா? இருக்கலாம். இருந்தால் என்னென்ன பிடிச்சா தானே திருடன். இப்போ நம்ம திருடனை பிடிச்சிட்டான்னா அவன் மட்டும்தான் திருடுறான். ஒரு திருடனை போலீஸ்காரன் பிடிக்கிறாங்க, தேவ ஹோட்டலில் மொத்த திருடன் அவன் ஒருத்தன் தானே? கிடையாது. இன்னும் 1000 இருப்பான். 1000 நமக்கு என்ன தெரிஞ்சா தான் டாபிக்கு. தெரியாட்டி அவனுக்கு பொண்ணையும் கொடுப்போம், வேலைக்கும் சேர்த்துக்கிடுவோம், நண்பனாக வச்சுக்கிடுவோம், தெரிஞ்சா விளைவிக்கிறோம். தெரியாட்டி நீ ஏன் போட்டு ஆள்கிட்டு இருக்கிற போற? தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்கதா? இப்போ இது சரியானதுங்கிறமா
தவறானது என்று யாரும் ஆதாரம் காட்டலையா? சரியானதுக்குரிய ஆதாரம் தான் உங்களுக்கு நிற்கிறதா? அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். கேட்டா ஆமா அதான் தெரிஞ்சது, வேற அதுக்கு மாற்றாக எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, இது ஒன்று தான் சரியாக தெரிஞ்சுன்றீங்க. நீங்கள் மூத்தா போயிட்டீங்க, நாளைக்கு நான் என்ன செய்கிறேன், வேற ஒரு ஆதாரம் கிடைச்சி நான் பலவீனங்கிறேன், உங்களை ஒன்றும் பாதிக்காது. அல்லாஹ் கிட்ட என்ன செய்வீங்க? எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். உங்களுக்கு சக்தி என்ன? கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மைகளை அறிந்து கொள்கிற சக்தி தான் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது. மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நாம் அதான் நாங்கள் ஆய்வு பண்ணி கரெக்டாக தான் சொல்கிறோம். ஆனால் ஒன்று விளங்கிக்கிறேன்னு, தௌஹீத் ஜமாத்தில் உள்ள அறிஞராக இருந்தாலும் சரி, எந்த ஜமாத் அறிஞராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் மனிதர்கள். எல்லார்ட்டையும் தவறு வரலாங்கிற மாதிரி யார்ட்டையும் வரலாம், எங்கள்கிட்டையும் தவறு வரலாம். அது வரலாங்கிறதுக்காக வேண்டி வராதுக்கு வந்து புறக்கணிக்க கூடாது. வரலாங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? இப்போ நான் கேட்குறேன், இப்போ எல்லாருமே திருடனாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன், இவர் கூட இருக்கலாம், இவர் கூட ஃப்ராடாக இருக்கலாம் நினச்சி பார்த்தா அப்படி தான். ஆனால் பொண்ணு கொடுக்காமையா இருக்கிறோம், நட்பு பாராட்டமையாக இருக்கிறது. எப்போ ஒதுக்குவோம்? கையுமையமாக பாட்டி திருடன் ஒன்று ஒதுக்கிருன்றோம். அப்போ நம்ம வாழ்கிற மக்கள் எல்லாருமே சந்தேகத்துக்குரியவங்க தானே. எல்லாமே 100% நல்லவன் யாரோ ஒரு ஆள் சொல்ல முடியுமா? பொண்டாட்டி புருஷனை பற்றி சொல்ல முடியுமா? புருஷன் பொண்டாட்டி பற்றி சொல்ல முடியுமா? அப்பனுக்கு பிள்ளை பற்றி சொல்ல முடியுமா? பிள்ளைக்கு அப்பனை பற்றி சொல்ல முடியுமா? அவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களோட எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஊர் உலகம்லாம் நல்லவன் நினைக்கும், பொண்டாட்டி கூட நல்லவன் நினைப்பான். அவனுக்கு மட்டும் ஒரு தனி வாழ்க்கை இருக்கும், கெட்டவனாக இருப்பான். இது யாருக்கு? இது மறுமையெல்லாம் தெரியும். அதனால எந்த ஒரு மனுஷனை பற்றியும் முழுமையாக அடுத்த மனுஷனால் அறிந்து கொள்ள முடியாதுங்கும் போது நீங்கள் என்ன விளங்கிக்கிறனே, சொல்லப்பட்டது என்ன, இப்போ உள்ள நிலைப்படி வரலாற்ற ஹதீஸ் சரியானது, அவ்வளவுதான். இதுக்கு மாற்றாக ஒரு ஆதாரம் இல்லை. இதோட வச்சுக்கிறேன்னு நாளைக்கு சொன்னால் இது சரியா இருந்தால் ஏத்துக்கிறங்க, ஏத்த ஆவணதை வழங்குதா சொன்னால் சொன்ன பிறகு பார்த்துக்கிறங்க. அதனால இதுக்கு முந்தி செஞ்சது கேள்வி பண்ணல கேட்க மாட்டான். இதுதான் அடிப்படையானது. இது ஒரு கடல் மாதிரியான விஷயம். அந்த ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல் மாதிரியான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு சரியான ஹதீஸுகளும் தவறான ஹதீஸுகளும் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் எல்லாரும் தெளிவாக விளக்கியிருக்கோம். அதில் தெரிஞ்சுக்கிறங்க கூடுதலாக.